மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி மாடு கண்ணுக்குட்டியோட இன்னைக்கு நீங்க பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். எத்தனை இடத்துல இப்படி சேவிக்க முடியும்? மாடு கன்று இருந்ததுன்னு தெரியும், ஆனா அந்த கன்றோ மாடோ பெருமானை நிமிர்ந்து பார்க்கிறதை ஒரு நிமிஷம் இருந்து பாருங்கள். நமக்கு ரொம்ப அவசரம். கோவிலுக்கு வரும் நேரத்துக்குள் இன்னைக்கு 4 ஊருக்கு போனோமா 8 ஊருக்கு போனோமான்னு கணக்கு பண்ணால் அப்படி எங்க அவர் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாடோ கண்ணுக்குட்டியோ அவரை நிமிர்ந்து பார்க்கறத பார்த்தால் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ என்ன வழிகாட்டுகிறாயோ அதுதானே அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சது. இது நாம இருக்கவே தானே புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இத்தனை அகங்காரம், மமகாரம், சுவாதந்திரியம் வருவதெல்லாம் அந்த புத்தி தேவையில்லாத வேலை செய்யறதுனாலே. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அந்த புத்தி வேலை செய்யாது. கண்ணன் தான் காப்பாளங்கிறது அவர்களுக்கு தெரியும். அந்த தெரிதலோட தான் அது பார்த்து கொண்டு இருக்குமா. அப்படி மாடுகளை மேய்த்துக் கொண்டு ஒரு கையாலே ஒரு பிள்ளையினுடைய தோளை ஊன்றிக் கொள்வார். அவருக்கு தனித்து நடக்க தெரியாது. சில பேர் பேசும்போது எதையாவது பிடித்து கொண்டா தான் பேச வரும். அதை போல கண்ணனுக்கு நடக்கணும்னா எதையாவது பிடித்து கொண்டா தான் நடக்க வரும். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு இடைப்பிள்ளை ஒருத்தர் அவருடைய தோல்ல கையை ஊன்றி கொண்டே தான் கண்ணன் போவரான். இது கல்யாணத்துக்கு முன்னால். கல்யாணம் ஆன பிற்பாடு யார் தோல் கொடுப்பார்கள்? சத்யபாமை தான் தோல் கொடுத்தாள். அதனால இன்னைக்கும் சத்யபாமனுடைய தோளில் கையை ஊன்றிக் கொண்டு ஒரு கையாலே ஊன்றி ஒரு கையிலே சாட்டையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய இடுப்பு சட்டை வளைந்து திருவடிகளிலே கணைக்கால் வளைந்து அதே போல திருமுடியும் வளைந்து ஆச்சரியமான திருக்கோலத்தோடு எழுந்துள்ளிருக்கிறார். அவர் மாடு மேய்க்க போகும் கோலம் இருக்கிறனாலே பல சமயம் ஏக வஸ்திரத்தோடு இருக்கிறார். திருமேனி முழுக்க ஒரே வஸ்திரம், தலையில முண்டாச்சு, மேல் கட்டு, கீழே சாத்தி இருக்கிற அந்தரியம் அனைத்தும் சேர்த்து ஒன்றாக இருக்கிறார்னால் அத்தனை எளியவர் அர்த்தம். அவர் சாத்தி கொள்ளுகிற திருவாபரணங்களை பார்த்தா ரொம்ப பெரியவர், ஆனா அவருடைய திருப்பரியட்டத்தை வஸ்திரத்தை பார்த்தா மிக மிக எளியவர். இப்படி எளிமை, வலிமை, மேன்மை, அழகு இது இத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமான் இங்கு இப்படி சேவை சாதிக்கிறார். அதனாலதான் ஒரு காதில் தோடு ஒரு காதில் குண்டரம் ஆரித்திரா நதியில தீர்த்தம். ரொம்ப பெரிய பிரம்மோத்சவம் நடக்கிறது. அதே போல பெரிய பெரிய தப்போத்சவம் எல்லாம் நடக்கும். எல்லாரும் இங்க வந்து இருந்து பெருமாளை தெரிவித்து தாயார் அனுகிரகத்தை பெற்று இந்த கோலாகலமான வேளையில் அருள் பெற்றிருக்க வேண்டும். அனைவருக்கும் நீங்காத செல்வமாய் பக்தி நிறைந்திருக்க வேண்டும் என்பதை ராஜகோபால சுவாமியினுடைய திருவடிகளிலேயே வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன்.